இருப்பாங்க, ஒரு கெட்டப்பா இருப்பாங்க, ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க. இப்படி நல்லா சொல்லக்கூடிய இடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக, புத்தி கூர்மையுடன் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த புதன் நம்ம ராசியை பார்க்கும் பொழுது பிரமாதமான கணிதத்துவம், பாண்டித்துவம், சாணக்கியம் தனம் இது அனைத்தையும் நம்ம வெளிப்படுத்தி பலரின் பார்வையை நம்ம பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இந்த புதன் தான் நகைச்சுவையை குறிகாட்டக்கூடிய கிரகம். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருமானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல ஒரு விஷயங்களை ரசிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ரசிப்புத்தன்மை, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார். செவ்வாய் 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் பொதுவாகவே இந்த ஃபிட்னஸ், வாக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கூடுதல்